வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 31/7/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கும். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பின சந்தை. பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான மாடுகளும் கொண்டு வருவாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு, அப்படி விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைபருங்க ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்துட்டு வராங்க. நல்லா சொல்லியிருக்காங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா வாணிபடி தான். இன்றைக்கி ஊத்தங்கரை வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மாடு ஈரோடு கோயம்புத்தூரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்கிறாங்க. அதெல்லாம் எடுத்தாச்சு. கவர் பண்ணு ஐயா. இங்கே ஒரு ஜோடி நல்லா அற்புதமான ஒரு மீடியம் சைஸில் அழகாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா ஜோடியும் நல்லா அற்புதமான ஜோடிங்க. நல்லா ஒரு பொட கலரில் நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இது பல்லு கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட. என்ன பல்லுங்க சொல்லணும்? 6 நாள். ஓகே, அப்படியே ஊர் பேர் சொல்லுங்க. புரியல? பந்தார். சங்கத்தில் பந்தார், காஞ்சி பக்கம். எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 110. வண்டி மாடா ஏறு மாடா? ஏறு மாடு. ஏறு மாடுங்க. சங்க சைடு பந்தார் இந்த கிராமத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 4 6ங்க பல்லு. இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா சொல்லியிருக்காரு. உழவு காளைங்க. எவ்வளோண்ணா கணக்காகுது உங்களுக்கு? எவ்வளோ சி மாடு சென மாடு ஒன்று வாங்கியிருக்காரு. நம்ம திருப்பத்தூர் சைடு போதுங்க இந்த மாடு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சின்ன மோட்டூர் அந்த கிராமத்துக்கு போகுது இந்த மாடு. அப்படியே எத்தனை மாதம் செனை இருக்குது, எவ்வளோக்கு வாங்கினாருன்னு கேட்டு பார்ப்போம். பல்லு கொஞ்சம் சொல்லுங்க. பல்லு சரியாக்குது. பல்லு சரி. ஓகே, எவ்வளோ சொல்லிக்கிறாங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க? 45,000 சொன்னார். 42,000 வாங்கிச்சு. 42 வாங்கியிருக்கீங்க. ஓகே, இப்போ போட்டால் எத்தனாவது கன்று சொன்னாங்க? இது 3வது கன்று வகுத்துலுக்கு. 3வது கன்று. ஓகே, பால் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? பால் 5 லிட்டர். 5 லிட்டர். ஓகே ஓகே. 5 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. 3வது ஈத்து மாடுங்க. இப்போ போட்டால் 3வது ஈத்து. இன்னும் ஒரு 20 நாள் இருக்குங்க கன்று போட. மாடு நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடு தான். மயிலில் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. மேற்குத்தி காளைங்க நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். வண்டி காளைங்க. அப்படி இது எவ்வளோ விலை சொல்லியிருக்காங்க. அப்படியே பல்லு அப்படியே கேட்டு பார்ப்போம். நான் எந்த ஊர் மாடு இது? முத்தானூர். ஓகே, அரூர் பக்கம். ஓகே, பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இது பல்லு 6 பல்லு. ஓகே, வண்டி மாடா ஏற மாட்டா? ரெண்டுமே போகுது. ஓகே ஓகே. எத்தனை கொண்டு வந்தீங்களா இந்த வாரம்? 3 கொண்டு வந்தீங்க. எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா? 1 இன்னும் ரேட்டு சொல்லலை. இன்னும் விலை எதுவும் சொல்லலைங்க. நம்ம அரூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பல்லு நான் சொன்னீங்க 6 பல்லா? 6 பல்லுங்க. இந்த ஜோடி பாருங்கள், மொத்தம் 3 கொண்டு வந்திருக்காரு. நல்ல அருமையான ஒரு மீடியம் சைஸில் கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். இங்கேயும் ஒரு ஜோடிங்க மேற்குத்தி காளைங்க கொண்டு வந்திருக்காங்க. வண்டி காளைங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு கேட்டு பார்ப்போம்.
அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? போலூர் பக்கம். பல்லுண்ணா இது? பல்லு 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 சரியா போச்சு. வண்டி மாடு தானா? ஏர் மாடு. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா இது? எவ்வளோ சொல்லியிருக்கு? 85. ஓகே. ஸோ 85,000 சொல்லியிருக்காருங்க. ஏர் மாடுங்க. இப்படி லைட்டாக கிராஸ் பண்ணுவாங்க. 70 ரூபாய்க்கு சொன்னாங்க. 70. ஸோ இந்த ஜோடி பாருங்கள், நல்ல ஒரு பெரிய சைஸ் ஜோடிங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வண்டி காளைங்க, நாட்டு காளை கொண்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா அழகாக இருக்குது. ஸோ இது எந்த ஊர் மாடுன்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா இது எந்த ஊர் நம்ம மாடு? இது எந்த ஊர்? சாங்கம். ஓகே ஓகே. பல்லுண்ணா இது? பல்லு சரி பல்லு. ஓகே. வண்டி மாடு தானா? எவ்வளோ வரை கேட்டிருக்காங்கண்ணா? 1.5. ஸோ 1,15,000 வரை கேட்டிருக்காங்க. பல்லெல்லாம் சரி பல்லு. ஸோ சந்தையிலே டாப் குவாலிட்டி மாடுங்க. ஸோ ஊத்தங்கரையில் ஸோ ஒரு ஜோடிங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு செவல நேரில் மயிலில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே வண்டி மாடு. நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா கொம்பெல்லாம் பாருங்கள், ஹெவி சைஸில் சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா அற்புதமாக இருக்குங்க. ஸோ இந்த ஜோடி ஸோ வண்டிக்கு நல்லா அற்புதமான ஜோடி. ஜோடி பார்த்தீங்கன்னா 3,70,000 இந்த ஜோடி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா தரமாக இருக்குங்க. ஸோ நல்லா கோபுரமெல்லாம் பாருங்கள், நல்லா தரமான கோபுரங்க. எந்த ஒன்று மாடு இது? கல்லாவி. பல்லுண்ணா இது? 6 பல்லு. ஓகே. வண்டி மாடு தானா? வண்டி மாடு. ஓகே. ஸோ 6 பல்லுங்க. ஸோ நல்லா சரியான ஜோடிங்க. ஸோ கல்லாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பல்லு 6 பல்லு சொல்லியிருக்காரு. ஸோ 3,70,000 இந்த ஜோடி சொல்லியிருக்காங்க. சரியான டாப் குவாலிட்டி மாடுங்க. ஸோ இது இங்கேயும் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய இந்த மாதிரி மாடுங்க கொண்டு வந்துடுவாங்க. வண்டி மாடுங்க, ஏறு மாடுன்னு ஜாஸ்தி வரும். ஸோ அப்படியே இந்த ஜோடி பல்லு நிலவரம், அப்படியே விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜி ஊருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எந்த ஊர்? சங்கம். பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். கடை போட்டுருச்சு. ஓகே ஓகே. எவ்வளோ வரை கேட்டிருக்காங்க? இன்னும் கேட்கல. ஓகே. வண்டி மாடு தான்? ஏறு மாடா? வண்டி மாடு. இல்லை வண்டி மாடுங்க. ஸோ இன்னும் எதுவும் ரேட்டு எதுவும் கேட்கல இன்னும். ஸோ சங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோடி. ஸோ ரெண்டுமே நாட்டு காளைங்க. உங்கள் நைனா கொண்டு வந்திருக்காருங்க. ஒரு வயசான தாத்தா கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். ஒரு ஜோடி வண்டி மாடுங்க. ஸோ செட்டு நல்லா அற்புதமாக இருக்குது. அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ இந்த ஜோடி கேட்டு பார்ப்போம் நைனா கிட்ட. எந்த நைனா மாடு இது?
வேலூர். பல்லு கொஞ்சம் சொல்லினா. பல்லு 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 சரி பல்லு. ஓகே. எவ்வளோ கேட்டிருக்காங்க சந்தையில்? 95. ஸோ பல்லு சரி பல்லுங்க. வேலூர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு இந்த ஜோடி ஊத்தங்கரைக்கு. ஸோ 95,000க்கு கேட்டிருக்காங்க இந்த ஜோடி. ஸோ வண்டிக்காலை. ஸோ இங்கே ஒரு ஜோடி மயிலில் பார்த்தீங்கன்னா காங்கை ரகங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. ஃபுல் மயில நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ அப்படியே இது எவ்வளோ சொல்லியிருக்காரு பல்லு நிலவரம். அப்படியே ஊர் எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே எந்த ஊருக்கு வந்து சொல்லலாம்? காரப்பட்டு. ஓகே. இந்த வாரம் எத்தனை வந்தீங்கன்னா? இந்த வாரம் வந்து 5 எத்தனை வந்துருக்கு. 5. ஓகே. இந்த ஜோடி பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். பல்லு அரைக்கடையாக இருக்குது. அரைக்கடை. விலை வந்து 1.40. 1.40. எவ்வளோ வந்து விடுவீங்கண்ணா? 1.20 1.22 வந்தால் கொடுத்துடலாம். ஓகே. அப்படியே ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஃபோன் நம்பர் சொல்லலாமா? சொல்லுங்கள். 63 64 84 84 83 83 37 37 21. ஓகே. இந்த ஜோடி வேணும்னா பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அருமையான காரப்பட்டு நம்ம போகிற வழியில் தான். ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஜோடி. இங்கே ஒரு ஜோடி நல்லா செவல நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் சங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க. நாட்டு கிராஸு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 87,000 விலை சொல்லியிருக்காரு. ஸோ வண்டி மாடுங்க. நல்லா அருமையான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மாடும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லான மாடுங்க. அது 12,000 சொன்னா இது 6,000 சொன்னா. ₹4 இல்ல வேற வியாபாரம். 3 வந்து 3,000 1,000 கேட்கல. ஒரு ஜோடி மயில கலரில் நல்லா அருமையான காளை. ஸோ நல்லா வண்டி காளை தான். ஸோ விற்பனை ஆகி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ மாடு பாருங்கள் சரியான லென்த்துங்க. ஸோ லென்த்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க. ஸோ ஜோடிங்க இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விற்பனை ஆகி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்குங்க. ஸோ ரெண்டுமே நாட்டுக்காளைங்க. ஸோ அப்படியே இந்த ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ அப்படியே மாடு பாருங்கள். ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த ஜோடி. நான் பல்லுவன் சொன்னேன். இது உங்கள் தேவா எவ்வளோ சொல்லி முடிஞ்சிச்சுன்னா விலை வந்து கேட்டுருக்காருங்க. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 97 லாஸ்ட்டாக வந்தால் குத்துறான்னு சொல்லியிருக்கோம். அவர் வந்து 93 கேட்டுட்டு. 93. ஆமாம். ஸோ 97 ஃபைனலாக சொல்லியிருக்காருங்க இந்த ஜோடி. ஸோ இதுவும் காரப்பட்டுலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க.
நாட்டு பசுமாடுங்க ஒரு ஜோடி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஜோடி பசுமாடு பல்லு கேட்டு பார்ப்போம். நான் இது பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இந்த பசுமாடு பல்லு கொஞ்சம் சொல்லலாம். ரெண்டுமே பல்லு சரியா போச்சு. காளி மாடா எப்படின்னா? காளி மாடு. ஓகே. ஸோ ஏரெல்லாம் ஓட்டுதுடா. ஏர் ஓட்டு எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? இது எவ்வளோ சொல்லியிருக்கு? 50,000. ஸோ ஜோடி 50,000 சொல்லியிருக்காருங்க. ஸோ பல்லு சரி பல்லு. ஸோ மாடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா அற்புதமாக இருக்குங்க. குட்டி வந்து ஒரு 2 நாள்ல கொஞ்சம் இழைச்சிருந்தியா? குட்டி அப்படி கல் மாதிரி இருந்துச்சு. அது ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு மீடியம் சைஸு காளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு காளைங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாங்க மாடு. ஸோ இது பல்லு நிலவரம் அப்படியே விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம். பல்லு கொஞ்சம் சொன்னேன். இது 6 பல்லு. ஓகே. ரெண்டுமே வண்டி மாடா ஏறு மாடா? ரெண்டுமே ஓட்டுது. வண்டி ஏறு ரெண்டுமே. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கேன்? என்னது? 1.15. ஊர் பேர் கொஞ்சம் சொன்னேண்ணா. இஸ்லாம் நகர். ஸோ இஸ்லாம் நகர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏற்காலம் சூப்பரான காளைங்க. கொஞ்சம் தூரம் போனா லவ் பண்ணுறா. ஸோ நாட்டு பசுமாடு கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு போட கண்ணுங்க. மாடு பார்த்தீங்கன்னா வயசான மாடு தான். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்ணு பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு பொட்டு கண்ணை போட்டிருக்கு. ஸோ அப்படி இது எந்த ஊர்? ஸோ அப்படியே விலை நேரம் கேட்டு தெரியும். அப்படியே எந்த ஊர் கொஞ்சம் சொல்லுங்கள். சங்கம். பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். கடமலை. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? இதோட சேர்த்து 3. ஸோ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து மாடுங்க. ஸோ அப்படியே கறவை எவ்வளோ வருதுன்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே பால் கொஞ்சம் சொல்லிச்சு. 4 லிட்டர் கறி. ஓகே. எவ்வளோ வரை கேட்டிருக்காங்க? ஒன்றும் கேட்கல. ஸோ 45,000 சொல்லியிருக்காருங்க கண்ணு மாடும். ஸோ இங்கேயும் நல்லா ஒரு பிள்ளை நேரத்தில் சூப்பராக ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. சில கொம்புங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ் இருக்குங்க பாருங்கள். சில வண்டி மாடு. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது அப்படியே எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். அப்படியே ஊர் பேருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஊர் சொல்லுங்கள். ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் உச்சிமலை குப்பம். ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்குது ஜோடி? 135. 135. ஓகே ஓகே. வண்டி மாடு தானே? ஆமாண்ணா. வண்டி. இந்த வாரம் எத்தனை எடுத்துன்னு வந்தீங்க? ஒரு 10 மாடு எடுத்துன்னு வந்து எல்லாம் விற்கிச்சு. இன்னும் 2 மட்டும் தான் இருக்குது. ஓகே. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லில் தான் கொண்டு வந்திருக்காரு. இது நம்ம சங்கம் சைடு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஜோடி. 1,35,000 இந்த ஜோடி விலை சொல்கிறாரு. நல்ல சூப்பரான ஒரு ஜோடிங்க. கிட்டத்தட்ட நல்லா சூப்பரான ஒரு பிள்ளை நேரத்தில் அற்புதமாக இருக்குது பாருங்க. நல்லா ஒரு செவல நேரத்தில் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். இது நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பிள்ளை நிலவரம். ஸோ அப்படியே விலை நிலவரம் தெரிஞ்சுப்போம். ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரி பல்லு. வண்டி மாடு ஏறு மாடாண்ணா? ஏறு மாடு. ஓகே ஓகே ஓகே. பல்லெல்லாம் சரி போச்சு. ஊர் பேர் கொஞ்சம் சொல்லலாம்.
திருப்பத்தூர். ஓகே. எனக்கு கொஞ்சம் இப்படி தள்ளி கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. ஸோ ரேட்டு தான் சொல்லலை, அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏறு மாடுங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி. ஸோ மேற்குத்தி காளைங்க. ஸோ நிறைய வண்டி காளைங்க இந்த வாரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல அருமையான ஒரு சூப்பரான ஜோடி தான். ஸோ அப்படியே இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஜி இது எந்த ஒரு மாடு? எந்த ஒரு மாடு? திருப்பத்தூர். ஓகே. திருப்பத்தூர் எங்கே? ஜலகாம்பரில். ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். பல்லு கடமலைப்பு. எத்தனை வந்தீங்க இந்த வாரம்? 2 தான் எடுத்துகிட்டு வந்தீங்க. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1.5. வண்டி மாடு தானே? ரெண்டுமே ஓட்டுது. ஓகே. ஸோ வண்டி ஏறு எதனாலும் பூட்டிக்கலாம். ஸோ 1,15,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜலகாம்பரை, ஸோ அந்த கிராமத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த ஒரு மாடு? ஸோ கண்ணு மாடும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு செவல நேரத்தில் கண்ணும் மாடும் ஸோ வாங்கியிருக்காங்க. நம்ம சங்கா சைடு போதுங்க இந்த பசும் மாடு. நல்லா ஒரு ஜெர்சி மாடு தான், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கண்ணும் ஒரு காளை கண்ணை போட்டிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் இது பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. கடமுளைப்பு. எத்தனை கண்ணு சொல்லியிருக்காங்க? 3வது கண்ணு. ஓகே. எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? 43. ஓகே. ஸோ 43,000க்கு இந்த கண்ணும் மாடும் வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா சூப்பரான ஒரு ஜெர்சி மாடுங்க. மிட்டப்பள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரும மாடு கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க, எரும மாடு. ஸோ இந்த மாடு எவ்வளோ விலை சொல்லியிருக்காங்க, ஸோ அப்படியே எத்தனாவது கண்ணு போட்டிருக்கு, பல்லு எல்லாம் கேட்டு பார்ப்போம். நான் வணக்கம். அப்படியே எந்த ஊருக்கு வந்து சொல்லுங்கண்ணா? மிட்டப்பள்ளி. ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இது 4 பல்லு. ஓகே. இப்போ எத்தனை கண்ணு போட்டிருக்குண்ணா? இது ஃபஸ்ட்டு கண்ணு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா கண்ணு மாடும்? 1.5. ஓகே. ஸோ 1,15,000 இந்த கண்ணு மாடு சொல்லியிருக்காருங்க. ஸோ 4 பல்லு தான். ஸோ ஃபஸ்ட்டு இத்து மாடு நல்லா தரமாக இருக்குங்க மாடு. இங்கேயும் ஜெர்சி மாடு. ஸோ கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு ஒரு செவல நேரத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே இது பல்லு நிலவரம், அப்படியே விலை நிலவரம், பால் நிலவரமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் வணக்கண்ணா. அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இது பல்லு சரி பல்லு. ஓகே. எந்த ஊர் நான் மாடு? விஷ்ணுமங்கலம். ஓகே. இந்த கண்ணு எத்தனாவது கண்ணு நான் போட்டிருக்கு? 2வது கண்ணு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா கண்ணு மாடு? 67. ஓகே. பால் கொஞ்சம் சொல்லலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? 14 லிட்டர். அப்படி ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. 63 74 99 36 29. ஓகே. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கறவை மாடு வாங்கி தருவார். ஸோ 14 லிட்டர் சொல்லியிருக்காருங்க, கேரண்டி. ஸோ அப்படியே மடி பாருங்கள்.
சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஜெர்சி மாடுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு போடியில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு கருப்பு கலரில் நல்லா அழகாக இருக்குங்க மாடு. ஸோ இது கேட்டு பார்ப்போம் சொல்கிறாரான்ட்டு. அண்ணா வணக்கண்ணா. இது பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 4 பல்லு. ஓகே, சென்னை இருக்குண்ணா. அப்படி எத்தனை மாதம் சொல்லலாம்? 15 நாள். இப்போ போட்டால் எத்தனை கண்ணுண்ணா? இப்போ போட்டால் எத்தனை கண்ணு? ஃபஸ்ட்டு கண்ணு எவ்வளோ வரணும்? கரை 5 லிட்டர். இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க மாடு? 87. ஓகே, இந்த வாரம் எத்தனை வந்தீங்க? ஒன்று தான் எத்தனை? ஸோ ஒன்று தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இது மாடு தாங்க. ஸோ இது 87,000 கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால் போடியில் அற்புதமான ஒரு மாடு கொண்டு வந்திருக்காரு. இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது கண்ணு போட. பார்த்தீங்கன்னா 2 கறவை இருக்குங்க. ஸோ இது சனம் அப்படியே எத்தனை மாதம்னு கேட்டு பார்ப்போம். ஸோ அப்படியே ரகம் என்ன ரகம், ஸோ அப்படியே பல்லு, ஸோ விலை நிலவரம், ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் வணக்கண்ணா. நான் பல்லு கொஞ்சம் சொன்னேன். இது 6 பல்லு. ஓகே, அப்படியே ஊர் பேர் சொல்லுங்கள். காரப்பட்டு. ஓகே, சனம் இருக்காண்ணா? எத்தனை மாதம்? 8 மாதம் இன்னும். ஓகே, இப்போ போட்டால் எத்தனை கண்ணுண்ணா? 3வது கண்ணு. ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா ஒரு மாடு? ஜோடி 160 வந்தால் கொடுத்துருவீங்க. இந்த வாரம் எத்தனை வந்தீங்கண்ணா? 3. ஓகே, அப்படியே என்ன ரகம் கொஞ்சம் சொல்லுவான் மாடு? இது கருப்பு வெள்ளை. ஓகே, ஹெச்எஃப்ஆ ஜெர்சியாண்ணா? ஹெச்எஃப் மாடா ஜெர்சியா? இது ரெண்டுமே ஜெர்சி மாடு. ஸோ ரெண்டுமே ஜெர்சி மாடு தான் சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டுமே 8 மாதம் செனை. ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த மாடு. ஸோ 1,65,000 சொல்லியிருக்காங்க இந்த பசு மாடுங்க. ஸோ 160 ஃபைனல் பண்ணுறாருங்க. ஸோ 6 பல்லு. நான் கொஞ்சம் தரலாம். இது கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் ஜெர்சி மாடு. ஸோ இது ஸோ அப்படியே எத்தனை ஈத்து மாடு, அப்படியே விலை நிலவரம், ஸோ அப்படியே பால் நிலவரம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் நைனா. பல்லு கொஞ்சம் சொல்லண்ணா. இது 2 பல்லு சரியாக இருக்குது. எத்தனாவது ஈத்து மாடு? இது 3வது ஈத்து. கண்ணு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. கறவை கொஞ்சம் சொல்லண்ணா. பால் கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை லிட்டர் வருது? 5 லிட்டர். சென மாடா? ஸோ சென மாடுங்க அந்த சைடு இருக்கிறது. ஸோ அப்படியே மாடு பாருங்கள், காம்பு பாருங்கள். ஸோ சென மாடு. ஸோ அப்படியே 45,000 விலை சொல்லியிருக்காரு. எத்தனை மாதம் இருக்குது? 9 மாதம். ஸோ ஒரு 9 மாதம் சொல்லியிருக்காருங்க. இதாங்க. ஸோ கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். அப்படியே 10 லிட்டர் ஒரு நாளைக்கு. எத்தனை கண்ணு போட்டிருக்கு? 2 மாதம் ஆயிடுச்சு. எத்தனை கண்ணுண்ணா இது போட்டிருக்கு? 3வது கண்ணு. ஓகே, பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரியாக இருக்குது. அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். தகரப்பட்டி. ஓகே, எந்த திருப்பத்தூர் மாவட்டமா? ஊத்தமரம். ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா கண்ணு மாடு? 39. ஓகே. ஸோ 39,000 சொல்லியிருக்காருங்க. ஸோ 10 லிட்டர் கறவை.
ஸோ கண்ணும் பொட்டை கண்ணை போட்டிருக்கேன். 3வது ஈத்து மாடு. ஸோ 39,000 சொல்லியிருக்காரு கண்ணு மாடும். நல்லா ஒரு கொடை கண்ணு பாருங்கள், நாட்டு கண்ணு. ஸோ ஒத்தையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல்லு வைக்கல, கண்ணு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த கண்ணு. ஸோ இந்த கண்ணு அப்படியே எவ்வளோ சொல்லியிருக்காருன்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த ஊர் கண்ணு இது? புரி சல்றப்பட்டி. ஸோ சல்றப்பட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை மாதம் கண்ணுண்ணா இது? 1.5 வருஷம். ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கு? 30,000. ஸோ 30,000 கண்ணு சொல்லியிருக்காருங்க. ஸோ ஒரு 1.5 வருஷம் கண்ணு சொல்லியிருக்காரு. என்ன கம்மி ஏர் கலங்க பெரிய சைஸுங்க, நல்லா சரியான காளை பாருங்க. ஸோ 2 காளை, ஒரு காரி நேரத்தில் ஒரு பிள்ளை நேரத்தில் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ வியாபாரமும் நடந்துன்னு இருக்குங்க. ஸோ மாடு நல்லா டாப் மாடு தான். பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணே இது? பல்லு ரெண்டுமே சரியாக போச்சு. ஓகே. எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? பக்கத்துலேயே. ஓகே ஓகே ஓகே. முடிஞ்ச வியாபாரம்? முடிஞ்சு. ஓகே. இல்லை சில வியாபாரம் முடிஞ்சுங்க. ஸோ அப்படியே எங்கள் வியாபாரம் நடந்து முடிஞ்சு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு தான், ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஒரு 6 மாத கண்ணுங்க, ஒரு ஜெர்சி கண்ணு. 13,000 சொல்லி 10,000 கேட்டிருக்காங்க இந்த கண்ணு. ஸோ வளர்ப்புக்கு தாங்க வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு கண்ணு. ஸோ 13,000 சொல்லி 10,000 கேட்டிருக்காங்க. ஸோ வியாபாரமாக அப்படியே முடிய போகுதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HF கிடாரிங்க, நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 கிடாரியுமே நல்லா அற்புதமான கிடாரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வச்சுருக்கான்னு என்னன்னு கேட்டு பார்ப்போம். எத்தனை வருஷம் கண்ணுங்கன்ட்டு கேட்டு பார்ப்போம். அண்ணா புதுப்பேட்டை எனக்குண்ணா இது? புதுப்பேட்டில் தானே வந்துச்சு. எத்தனை மாதம் கண்ணு இருக்கும் இது? 1 வருஷம் கண்ணு. ஸோ 1 வருஷம் கண்ணு சொல்லியிருக்காருங்க. இன்னும் பல்லெல்லாம் வைக்கல, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கண்ணு. ஸோ புதுப்பேட்டையிலேருந்து இந்த கண்ணை கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான கண்ணு தான், கிடாரி கண்ணு. ஸோ இதுவும் நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கண்ணு எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். ஏன்னா எவ்வளோ சொல்லிக்கிறேன் என்ன இது? 23. எத்தனை மாதம் கண்ணு? 1 வருஷம் கண்ணு. ஓகே ஓகே. ஸோ 23,000 சொல்லியிருக்காருங்க இந்த கண்ணு. இது நம்ம புதுப்பேட்டை கண்ணு. ஸோ 1 வருஷம் கண்ணுங்க.
எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? 19. ஸோ 19,000 கேட்டிருக்காங்க. 23,000 சொல்லி 19,000 கேட்குறாங்க. இது நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க, கோணப்பட்டு. ஸோ அந்த கிராமத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஜெர்சி கண்ணுங்க, நல்லா ஒரு லைட்டு சவலையில் நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ இந்த கண்ணு எவ்வளோ விலை சொல்லியிருக்காங்க கேட்டு பார்ப்போம். இது எத்தனை மாதம் கண்ணு கொஞ்சம் சொல்லலாம்? 1 வருஷம் கண்ணு. ஓகே ஓகே. சனிக்கு வர இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? 2 மாதத்தில் வந்துடும். ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ? 25. எத்தனை வந்தீங்கண்ணா இந்த வாரம்? 4ல் 3 கொடுத்துட்டீங்க, இன்னும் 1 மட்டும். ஸோ 3 மொத்தம் 4ல் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துட்டாரு, 1 மட்டும் வச்சுருக்காருங்க. இது இன்னும் 2 மாதத்தில் சனிக்கு வந்துடுங்க இந்த கண்ணு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகி ஸோ ஈரோடு ஸோ அந்த சைடில் போதுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஈரோடுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இந்த வாரமும் வாங்கியிருக்காங்க. அப்படியே வாங்கியிருக்கக்கூடிய மாடுங்களை நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் மாடுங்க, ஜெர்சி மாடுங்க, ஸோ நாட்டு மாடுங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஃபைனா ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ இந்த ஜோடி வாங்கியிருக்காங்க. 2மே நாட்டு கிடாரிங்க. ஸோ ஜோடியாக வாங்கியிருக்காங்க. ஆனால் எந்த ஊர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தமிழ், ஹிந்தி நம்மளுக்கு வராது. ஆ ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் ஈரோடு போதா? ஈரோடா? பெங்களூர். ஓகே 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 ஓகே. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸோ ஈரோடு போதுங்க. இது ஃபுல்லாக இவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ பாய் வாங்கி போகிறாரு. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்துன்னு வராருங்க. தேங்க்ஸ்ண்ணா. அப்படியே பாருங்க, அப்படியே ஒரு ஆய் காட்டுறேண்ணா. லைக் எல்லாம் வந்துருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா, படத்தை பாருண்ணா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு எல்லாமே போதுங்க. ஸோ இந்த கண்ணு பாருங்க, நல்லா சூப்பரான ஒரு நாட்டு கண்ணுங்க, நல்ல ஒரு பொடக்கண்ணு. ஸோ கலரும் நல்லா அருமையான கலரு. ஸோ காளை கண்ணு தான், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுங்க. ஸோ 22,000 சொல்லியிருக்காருங்க இந்த கண்ணு. சூப்பராக இருக்குங்க நாட்டு கண்ணு. ஜெர்சி மாடு. ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா 63,000 வேலை சொல்லியிருக்காரு. காளை கண்ணு போட்டிருக்கு. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு தான். ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு கூட. ஸோ 63 சொல்லி அவர் 50க்குள்ளே கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க.